ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட் விக்ரம் வேதா திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனம். ஆக்சுவலாக புஷ்கர் காயத்ரி தம்பதிகள் வந்து இதற்கு முன்பு எடுத்த வாக் வாட்டர் கட்டிங் ஓரம்போ இரண்டுமே கவனம் ஈர்த்த திரைப்படம். அதுலேயும் ஓரம்போ வந்து தமிழ் திரைப்பட உலகில் வந்து ஒரு சின்ன அதிர்வை ஏற்படுத்திய திரைப்படம் என்பதில் வந்து மாற்று கருத்து இல்லை. இந்த விக்ரம் வேதா திரைப்படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திரைப்படம் விக்ரமாதித்தன் வேதாளம் கதைகள் நம்ம கேட்டிருப்போம். ஆக்சுவலாக வந்து விக்ரமாதித்தன் என்ன பண்ணுவார், நேராக போய் வேதாளத்தை வந்து முருங்கை மரத்தில் வந்து தூக்கி தோலில் போட்டு வேட்டையாடி தோலில் போட்டுட்டு போவார். அப்போ வேதாளம் வந்து ஒரு கதை சொல்லும். அந்த கதையினுடைய ஆன்சர் என்னன்னு கேட்கும்பொழுது விக்ரமாதித்தன் திரும்ப போய்ப்பான். திரும்ப வேதாளம் முருங்கை மரம் ஏறிடும். திரும்ப போய் வெட்டிட்டு வருவான், கதை சொல்லும். இதுதான் வந்து அந்த விக்ரமாதித்தன் வேதாளத்து கதையினுடைய இது பேஸு. இதை வச்சு தான் இந்த திரைப்படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே அமைச்சிருக்காங்க. அதற்காகவே புஷ்கர் காயத்ரிக்கு ஜாக்கி சினிமா சார்பாக நம்மளுடைய பூங்கொத்துக்களை கொடுப்போம். ஒன்று, ஆரண்யகாண்டம் திரைப்படத்திற்கு பிறகு ஒரு அசத்தலான கேங்ஸ்டர் பார்த்த திருப்தியை இந்த திரைப்படம் கொடுத்ததுன்றது வந்து மறுக்க முடியாது. இந்த திரைப்படத்தில் வர சர்க்காசமான காமெடிஸு, பிளாக் ஹியூமர்ஸு இதெல்லாம் வந்து நிறைய வந்து ரசிக்க வைக்குது. ஒன்று. இன்னொன்று, இந்த திரைப்படம் பார்க்காதவங்க தயவுசெய்து இந்த இடத்தோட அப்படியே குவிட் பண்ணிட்டு டிக்கெட் புக் பண்ணி போய் பாருங்கள். ஒரு நல்ல அனுபவத்தை இந்த திரைப்படம் கொடுக்குதுன்றத மாற்று கருத்தே இல்லை. நீங்கள் இந்த திரைப்படத்தை கொண்டாடுவீங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து விக்ரம் வேதா திரைப்படத்தினுடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். விக்ரமாதித்யன் அவர் தான் வந்து விக்ரம், நம்ம மாதவன். வேதாளம் தான் நம்ம யார், விஜய் சேதுபதி. ஸோ வேதா, ஸோ இதான் விக்ரம் வேதா. இந்த திரைப்படத்தினுடைய பேஸ் அதுதான். விக்ரம் என்னன்னா அவர் வந்து என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட், வேதா வந்து ஒரு பெரிய டான். இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிற விஷயங்கள். விக்ரமாதித்யன் வந்து வேதாளத்தை என்ன பண்ணுவார், கைது பண்ணுவார். கைது பண்ணுறப்ப வேதாளம் வந்து ஒரு கதை சொல்லும். அதனுடைய ஆன்சர் வந்து தெரியாமல் ஒரு முழிப்பார். திரும்ப அது வந்து தப்பிச்சு போயிடும். இதுதான் இந்த ஆழ்மொழி ஆட்டம் தான் இந்த திரைப்படத்தினுடைய பேஸ். இதுதான் கதையும் கூட. ஸோ அதனால் நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்காங்க. மாதவன் மேடியோட சாக்லேட் இமேஜை வந்து உடைச்ச படம் அப்படின்னு சொன்னால் நான் வந்து என்னை பொறுத்தவரையும் ஆயுத எழுத்து சொல்லுவேன். அந்த ஸ்டைலு, அந்த பார்வை இதெல்லாம் வந்து அற்புதமாக இருக்கும். பட் அதுக்கப்புறம் இறுதி சுற்று வந்து அடுத்த ஒரு ஒரு நகர்வாக சொல்லுவேன். இந்த படம் அவருடைய கெரியர்லேயே பெஸ்ட்டு படம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி அற்புதமாக அவருடைய பிளே வந்து பண்ணியிருக்கிறாரு. ஓகே, ஸோ அடுத்தது, அதுவும் மேடியோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ சீன் டோன்ட் மிஸ் இட். அந்த என்கவுண்டருக்கு முன்னாடி அவர் வந்து ஃபுல்லாக அதாவது ரெண்டு ஹீரோ புக் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே பெரிய ஆளுங்க. அவங்களுக்கு என்ன மாதிரி இன்ட்ரி சீன் அவங்க வச்சிருக்க போகிறாங்கன்னு யோசிச்சப்ப அந்த ரெண்டு விஷயத்துலையுமே வந்து காயத்ரி புஷ்கர் வந்து ஏமாற்றவே இல்லை. அந்த அளவு பர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க. அதுவும் என்கவுண்டருக்கு முன்னாடி ஒரு போலீஸ் டீம் எப்படிலாம் தன்னை வந்து சரிப்படுத்திக்கும், அதில் எப்படிலாம் வந்து அலர்ட்டாக இருப்பாங்க, அதில் எவ்வளோ கேஷுவல்னஸாக ஒரு விக்ரம் மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்கும் அப்படின்ட்டு, மேடி மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும்ட்டு ரொம்ப அற்புதமாக அந்த எக்ஸிக்யூட் பண்ண விதம் வந்து அற்புதம். டோன்ட் மிஸ் இட். அதுவும் அந்த ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் சீன் வந்து செம சூப்பராக இயல்பாக இவ்வளோ ஒரு நெருக்கத்துக்கு பக்கத்தில் இருந்து பார்க்குற மாதிரியாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வேதாளம், நம்ம வேதா, அது விஜய் சேதுபதி, அவருடைய என்ட்ரியும் வந்து அவ்வளோ அற்புதமான என்ட்ரி. இன்னும் இந்த படத்தில் கால்வாசி வரலையும் வந்து போச்சு. சின்ன ஒரு இன்ட்ரோவோ காணான்றப்ப மனுஷன் ஒரு வடையை எடுத்துக்கிட்டு வர்ற அந்த இன்ட்ரோ சீன் பாருங்க, அவ்வளோ அற்புதம், அவ்வளோ கேஷுவல், வா வா வான்னு சொல்கிற அளவுக்கான ஒரு நடிப்பை வந்து அவர் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து வரலட்சுமி வந்து பிரியான்ற கேரக்டரில் வந்து பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஆசமான பர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்க இந்த திரைப்படத்தில் வந்து வழங்கியிருக்காங்க. அதுவும் வந்து கதிர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெஸ் அவுத்து விட்டு போடுறப்ப வரலட்சுமி சரத்குமார் இருக்கும் கண்ணில் ஒரு காமம் இருக்கும், அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும். அதை மிக அழகாக வெளிப்படுத்தியிருக்காங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்தது. அதே மாதிரி சாரதா ஸ்ரீநாத் அவங்க வந்து ஏற்கனவே நம்ம இவன் தந்திரனா அந்த படத்தில் கூட அவங்க வந்து நடித்தப்ப நம்ம சொன்ன இந்த மாதிரி இந்த டேட்டுலாம் போட்டுக்கிட்டா அந்த கதாபாத்திரத்துக்கு வரும்பொழுது அது வந்து பெரிய உறுத்தலாக இருக்கும்னு இந்த படத்துலையும் டேட்டோ அமைச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த டேட்டோ வருது, அது நம்மளுக்கு டிஸ்டர்பாக இருக்குது. அதே மாதிரி அவங்க லாயர் கேரக்டர் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதை விட வந்து பேக்கேஜிங்லாம் அன்பேக்கேஜ் பண்ணா 3 மாதம் வந்து அன்பேக்கேஜ் பண்ணி வந்து ரொம்ப நாளாகுதுன்றதுக்கு அப்புறம் அந்த கூடல் வருது பற்றியா, அது வந்து என்ன சொல்கிறது, மிக அற்புதமான ஒரு சந்தோஷமான ஒரு ரொமான்டிக் சீனாக அந்த சீனை வந்து நான் பார்க்குறேன். அவ்வளோ சூப்பராக அதை வந்து பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அவங்க மேடி மீது இருக்கிற அந்த காதலை அவங்க வெளிப்படுத்துகிற இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப வலிக்குது, எனக்கு படபடப்பாக இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டேன், இப்போ நான் போகிறேன், வலிச்சுன்னா சொல்லி டாக்டர்கிட்ட போகலாம், மற்றபடி என்கிட்ட பேசாது அப்படின்னு சொல்லி அதை முறைச்சிட்டு போகிறேன். அந்த இடம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா இயல்பாக நடிக்கிறாங்க. தமிழில் வந்து இயல்பாக நடிக்கிறாங்க. அது வந்து ஒரு பெரிய விஷயம். கதிர் வந்து ஒரு சின்ன 2-3 சீன்ஸ் வந்தாலும் கூட விஜய் சேதுபதிக்கும் கதிர்க்குமான அந்த காம்பினேஷன் சீன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது.
அந்த கன்னத்தை பிடிச்சிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து நான் அவனுக்குலாம் பெருசாக மரியாதை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறப்ப இவங்க 2 பேரும் அப்படியே கிழவிக்கிட்ட போயிட்டு ஹாய் சொல்லிட்டு போகிறதுலேருந்து இந்த கேஷுவலான அந்த வாக்கில் அந்த அந்த அவங்க 2 பேருக்கான அந்த இன்டிமேசி, அண்ணன் தம்பிக்கான ஒரு இன்டிமேசி வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி பாம்பேல வந்து அந்த பேசுகிற ஷார்ட்ஸும் ரொம்ப நல்லா இருக்கு. டே நான் எல்லாம் ஆம்பளை பசங்களாம் சுற்றிட்டேனா, ஸோ எனக்கு பொம்பளை வாடகை இல்லை அப்படின்ற மாதிரி பேசுகிற அந்த சீன் வந்து எக்ஸலன்ட் சீன் அப்படின்னு சொல்லுவேன். பிரேம் அவர் வந்து சைமன்ற கேரக்டரில் நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து அவருக்கு வந்து ஒரு வெயிட்டான ஒரு ரோலு, அவரும் மிக சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி படத்தில் வேலை செஞ்ச அத்தனை பேருமே ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து சில சீன்ஸ்லாம் சான்ஸே இல்லை. அதுவும் வாழ்க்கை அந்த சாங் ஆரம்பிக்கிறப்ப தியேட்டரில் வந்து விசில் பறக்குது பாருங்க. 2 பேரும் 2 சைடில் மாண்டேஜஸில் காமிக்கிறப்ப பின்னுறாங்க. அதே மாதிரி லாஜிக்கலான விஷயங்கள், எல்லாமே லாஜிக்கலான விஷயங்கள். தம்பி அவன் ஏன் இவ்வளோ கோபமானா, இவனுக்கு ஏன் பிரச்சனை, இவன் ஏன் வந்து அந்த குழந்தைய வந்து இட்டுன்னு ஒரு சாவடிச்ச ஒருத்தனுடைய குழந்தைய எடுத்துன்னு போய் ஏன் வந்து அனாதாசத்தில் சேர்க்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி அந்த ஃபோன் கால்ஸு, அந்த பிரேக்கிங் பாயிண்ட் வந்து அப்புறம் வந்து ஒய்ஃப் கிட்ட சொல்லி அந்த லாயர்கிட்ட பிரியா கிட்ட சொல்லி அனுப்புகிற அந்த விஷயமா இருக்கட்டும். மாதிரி ரொம்ப வந்து இந்த படம் வந்து ரொம்ப பிரில்லியண்டான ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக இந்த படம் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்குது இந்த படத்தை பார்க்குறப்ப. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு விஷயம் நடக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எல்லாருமே இயல்பாக நடித்திருந்தார்கள். அது வந்து பெரிய விஷயம். அது அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ இது இப்படி பாராட்டிட்டு போனால் பாராட்டிகிட்டே போயிட்டு இருக்கலாம். இந்த படம் இந்த திரைப்படத்துக்கான மியூசிக் வந்து சாம் சேயர்ஸ் பண்ணியிருக்காரு. அது வந்து வாழ்க்கை, அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் சாங், அந்த சாங் ரொம்ப நல்லா இருந்தது. 2 சாங்குமே செம சூப்பரு. அதே மாதிரி அந்த வாழ்க்கை சாங்கும் அந்த பேக் ட்ராப்பு அதில் வந்து PS வினோத்தோட வேலைகள் இருக்கு பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கு. ஒரு ராவான ஒரு கேங்ஸ்டர் படம், அதுவும் வந்து வட சென்னையில் பார்த்த ஒரு திருப்தியாக இந்த திரைப்படம் வந்து கொடுத்துருக்கு. அதுக்கு வந்து அவங்க வந்து அந்த கேஷுவலான இடங்களுக்கு போய் பதிவு பண்ணாதான் அந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி. அதோட மேடி அந்த புல்லட்டை வந்து அவங்க கிஃப்ட்டுக்கு கொடுத்ததுக்காக சைன்ஸ் ப்ராக்டர் மாட்டிட்டு புல்லட்டில் அதுலேருந்து என்ட்ரி ஆகிற அந்த சீன் வந்து சும்மா மாசான ஒரு சீனு. அதே மாதிரி அந்த ஒரு அட்டெம்ப்ட் நடந்ததுக்கு அப்புறம் வந்து விஜய் சேதுபதி வந்து ஒரு கண்ணாடி போட்டுக்கிட்டு அப்படி சும்மா போய் நின்று பார்த்துட்டு இது என்ன தெரியுமா எங்கே ஒன்று இருக்கலான்னு பார்த்தேன்ற அந்த சீனு. இந்த மாதிரி சர்க்காசமான சீன்கள் நிறைய படம் ஃபுல்லாக வியாபித்திருக்கின்றது. அது வந்து பெரிய ஒரு பிரில்லியண்டான ஒரு படம் பார்க்குற ஒரு ஃபீலை வந்து எனக்கு அந்த படம் கொடுத்துச்சு ஒன்று. அதே மாதிரி டயலாக்ஸ்லாம் போடவே தெரியாது எதுடா சாமா இருக்குன்ட்டு அதை துப்பாக்கி எடுக்கிறது, அதை விட வந்து எங்கே பிரச்சனை இருக்கோ அதை முதல்ல பாரு அப்படின்னு சொல்கிறது. ரொம்ப கேஷுவலாக முட்டை உடஞ்சிருச்சான்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. அதை உடனே எடுத்து ஆஃப் ஆயில் ஆம்லெட்டை போட்டு சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்கிறேன் அந்த சீனு. அதெல்லாம் வந்து பிரில்லியன்ட் மேக்கிங்க்கு ஒரு உதாரணம்னு நான் சொல்லுவேன். பிரில்லியண்டான அந்த டைலாக்ஸ் டெலிவரிலாம் ரொம்ப நேர்மையாக இருந்தது. அதே மாதிரி இந்த திரைப்படத்தை வந்து எடிட்டிங் வந்து ரிச்சர்ட் கெவின் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப சிறப்பாக பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கிறாரு. எல்லாருமே ஓவரால் இந்த படத்தில் எல்லாருமே பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த படம் வந்து அடுத்த கட்ட நகருக்கு போயிருக்கு. ஸோ புஷ்கர் காயத்ரியுடைய அவங்களுடைய அந்த இது இருக்கு இல்லையா, அந்த ட்ராவல், அது வந்து இந்த திரைப்படம் வந்து ஒரு மைல்கல். அதை எடுத்த விதமும் சரி, அதை சொன்ன விதமும் சரி, கிளைமாக்ஸும் சரி ஆசம். ஸோ ஜாக்கி சினிமா சார்பாக புஷ்கர் காயத்ரி அண்ட் ஹோல் விக்ரம் வேதா டீம் அத்தனை பேருக்கும் நம்மளுடைய ஜாக்கி சினிமா சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த திரைப்படம் அத்தனை பேர் தியேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி தியேட்டர் கட்டணம் கூடுதலாக இருக்கிறதால வந்து நிறைய தியேட்டரில் வந்து காத்து வாங்கிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் புக்கிங் சார்ஜஸ் கட்டணத்தை வந்து அபிராமி தியேட்டர் எப்படி வந்து கேன்சல் பண்ணி இப்போ 0 எடுத்து வந்துருக்காங்களோ அது மாதிரி எல்லா தியேட்டர்லையும் டிக்கெட் புக்கிங் கட்டணன்றதுக்கு 30 ரூபா கொடுக்கறத வந்து முதல்ல கேன்சல் பண்ணுங்க. அதுவே வந்து பல விஷயங்களுக்கு வந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகளாக நான் நினைக்கிறேன். அதே மாதிரி 100 ரூபாய்க்குள்ளே நீங்கள் வந்து டிக்கெட்டை வைங்க. அரங்க நிறந்த காட்சிகளாக நிச்சயமாக எல்லா தியேட்டரும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். சென்னையில் இருக்கிற மல்டிப்ளெக்ஸை பற்றி பார்த்து நீங்கள் சூடு போட்டுக்காதீங்க என்ற வேண்டுகோளை வைத்துக்கொண்டு டெய்லி வந்து 11 to 12 டெய்லி வந்து 10 to 11 வந்து ஒரு டாபிக்ல டெய்லி ஜாக்கி சினிமாஸ் லைவ்ல வந்துட்டு இருக்கோம். ஸோ விருப்பப்பட்டவங்க யூடியூப் சேனல் லைவ்ல வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஸோ வேற என்ன, மீண்டும் வேறொரு திரைப்பட வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் நன்றி, வணக்கம், பாய்.